என்னதான் டயட் இருந்தாலும் இந்த வெயிட் ஸ்கேல்ல எந்த சேஞ்சஸுமே காட்ட மாட்டேங்குது. இது என்னோட டெட் லிஃப்ட் காம்படிஷன் ப்ரிப்பரேஷன்ல டே 3. வெயிட் லாஸ் பண்றப்ப மேஜரான பீப்புள் பண்ற தப்ப தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒபீஸ் ஆக ஒரு 3 to 4 இயர்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா டயட் இருக்க ஆரம்பிச்ச ஒரே மாசத்துல எல்லா வெயிட்டும் ரெடியூஸ் ஆகி நம்ம பழைய ஃபார்முக்கு வரணும்னு நினைப்போம். அப்படி வரலன்னா உடனே அதை குவிட் பண்ணிடுவோம். நான் இந்த தப்பை நிறைய தடவை பண்ணதுனால தான் என்னோட வெயிட் லாஸ் ப்ராப்பரா பண்ணவே முடியாம போயிடுச்சு. பட் லேட்டரா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கன்சிஸ்டன்டா வித் ப்ராப்பர் டயட்டோட ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா கிராஜுவலா வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் எல்லா நாளுமே நம்மளால டயட் இருக்க முடியாது, எல்லா நாளுமே ஜிம் போக முடியாது. பட் ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாலும் நெக்ஸ்ட் டே நம்ம பழைய ரொட்டீன்குள்ள போயிடணும். ஸோ எப்பயுமே ஒன்று மட்டும் மறக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. பிளஸ் டயட் இருக்கீங்களோ இல்லையோ, ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க. லவ் யுவர் செல்ஃப்.